எங்களை அன்பாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற அன்பின் நேசதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக உங்கள் துதிகளை ஸ்தோத்திரங்களை எழுப்பினோம். தேவனுடைய சன்னிதானத்தில் கடினமாய் நாம் கடந்து வருவோம். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்துடனும் தொழுது கொள்ளவும் இப்பொழுது அருமையான சாகித்யக்காரன் சுவாமி இதனாலே பாடத்திருக்கிற பாடங்கள் வாசித்து நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் அனைத்திலும் ஆளுகையை கூட இருக்கட்டும். அதற்கு ஒவ்வொருவருக்காக துதிக்கிறோம். வரவேண்டிய மக்களையும் சமூகத்தில் கொண்டு சேரும். தொடர்ந்து நாமும் இந்த மத்தியில் பயன்படுவதை நாம் கண்டு ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நெருங்கி ஜீவிக்க எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற கவிதை நாமத்தில் இவைகளை வேண்டி விரைந்திருக்கிறோம். எங்கள் ஜீவனம் நல்லதாகவே ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைக்காகவும் இந்த காலை ஆராதனையிலே அவருடைய கிருபாசன தன்மைகளாய் நம்மை வழிநடத்துவதற்காக மாமாலைகளிலே மூன்றாவது மாமாலை பாடலை எழுதுகின்றவராய் பார்ப்போம். உன்னதம் ஆழம் எங்கேயும் தூய ஸ்தோத்திரம் அமரின் வார்த்தை செய்திகள் மிகுந்த அற்புதம் என்ற மாமலைகளில் மூன்றாவது மாமலை பாடலை எழுந்து நின்று தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைக்காய் நாம் பார்ப்போம். Amen.
சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடந்த மகாபரிசுத்தமான வேத வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரித்திரத்தை பெற்றுக்கொள்ள இங்கே கூறியிருக்கிறோம். ஆகவே உங்கள் சாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் விட்டு சென்றதற்காக கடவுளுடைய வைத்து உலகார் கேட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவனை நம்முடைய இதயத்தோடையும் சாப்பிட்டவர்களிடத்தில் அன்பு சிநேகமாய் கடவுளுடைய கருத்தை கைக்கொண்டு உயிராக்கப்பட்டவராய் உடைய பரிசுத்த மார்க்கத்தை நடக்கும் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சர்வ வல்லமையுள்ளவரோடு கூட ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாட்சியோடு கூட அறிக்கையிடுவோம். பரமபிதாவே, கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எனது வாழ்வு நாட்களுக்கு பார்வதற்கு தேவன் நம்மை உடையவரான விசுவாசிக்க எவனோ அவர் கெட்டுப்போகாமல் தீமை அடைவதை அவரை தந்தருளி பலவாழ்வில் அன்பு கொடுத்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா ஜீவனுக்கும் மாதமானது. ஒரு பாசையாளரால் இவராக நேசித்து நமக்காக பிதாவின் இடத்தில் கலந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற திருமாதாரங்களே அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ளவரோடு தங்கள் சாபத்தோடும் விசுவாசத்தோடும் தமிழத்துக்கு வந்தது தங்கள் சகோதர சகோதரருடைய குற்றங்களை மன்னிக்க யாரும் பாவ மன்னிப்பு அளிச்சோம் என்று வாதம் செய்திருக்கிறார். அவருடைய ஆண்டு இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுக்கு வரைக்கும் ஒரு பாவ லாபத்தை மன்னித்தவர்கள் ஆக்கி சகல நன்மையை உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில செல்வாராக. கர்த்தர் உங்களோடு நாளுக்கான சுருக்க ஜெபம் உயர்த்தெழுந்த நாள் நண்பர் 8ஆம் ஞாயிறு மனிதனின் வீழ்ச்சி. அன்புள்ள கடவுளே, நட்பு முறிந்து உண்மை நின்று விலகி போன உலகில் உள்ள மானிடனை இருளிலிருந்து ஒழிக்கும் தீயோனின் ஆட்சியிலிருந்து உயிருள்ள கடவுளாகிய உமக்கு நேராக திருப்புவதற்கு ஒரு திருமணனை அனுப்பினே. எங்கள் தற்பெருமையையும் சுய சித்தத்தையும் வென்று உமக்கு உகந்தவர்களாக எங்களை மாற்றி அமைத்தது எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு கூட இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் நாம் அமர்ந்திருந்து இந்த நாளுக்குரிய முதலாவது வேத பாடத்தை பழைய பாட்டு பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். பழைய பாட்டிலிருந்து முதலாவது வேத பாடம் நமக்காக வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம்
நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளை நன்றிப்பதற்காக நாம் எழுந்திருக்கலாம். இந்த நாளிலும் வாசிக்க தெரிந்துகொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 துவங்கி 35 முடிய. மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 துவங்கி, எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் கால விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவனாய் இருந்த தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்குமளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரர் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் என்பது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்தாயிற்று. பாமாலைகளில் 96வது பாமாலை பாடலை நாம் பாடுவோம்.
அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். தலைகளை தாழ்த்தினவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேச அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் இயேசு தாமே, உம்மை நோக்கி உம்முடைய சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். ஆமா ஆண்டவரே, நாங்கள் இழந்து போனவைகளை ஆண்டவரை மறுபடியும் நாங்கள் பெற்று உம்முடைய புத்திரர்களாக உம்முடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய அந்த உயர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் வழிநடத்தும். பேசுகிற அடியான இந்த காலை வேளையிலே மறைத்துக் கொள்ளும் சுவாமி. அடிமைகளுடைய வார்த்தைகள் அல்ல, எங்கள் எல்லோருடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இந்த நாமத்தில் இவைகளை வேண்டி விரும்பி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நாம் வாழுகின்ற இந்த சமுதாயம் சீர்கெட்ட ஒரு சமுதாயமாக தன் நிலையை ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயமாக பல்வேறு நிலைகளிலே கேடுபாடுகள் நிறைந்த ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு காரணம் என்னவென்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஆராய்ந்து நோக்கி பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புத்தகத்தில் 53ஆம் சங்கீதத்தில் முதல் 3 வசனங்கள் இதற்கு பதிலாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வாசியுங்கள். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆம் அன்பானவர்களே, இந்த உலகமானது இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுவது நிமித்தமாக தான் கடவுளுடைய மகிமையை, கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்கும் பொழுது மனிதனுடைய வீழ்ச்சி, மனிதனுடைய தாழ்ச்சி என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய நாளினுடைய சிந்தனைக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ள பொருள் the fallenness of creation என்பதாக பார்க்கிறோம். படைப்பினுடைய வீழ்ச்சி நிமித்தமாகத்தான் இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நிலைக்கு காரணம் எதன் நிமித்தமாக என்று சொல்லி தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கின்ற வகையில கடவுள் படைத்த அந்த படைப்பினுடைய நிலையிலிருந்து மனிதன் விலகின ஒரு பரிதாபமான நிலைமை. ஆதியாகம புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கடவுளை விட்டு மனிதன் விலகினவனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அங்கே இப்படியாக 8ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள். தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். கர்த்தருடைய சந்நிதியை விட்டு ஆதாமும் ஏவாளும் விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற வேளையில கடவுளுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு வேளை. இதைத்தான் பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தை உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவர்கள் விலகினவர்களாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். அருமையானவர்களே, கடவுள் மனிதனை படைத்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அவன் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவனாய் காண
என்பது மாத்திரம் அல்ல. இது பலமுறை நாம் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வழியில் 26 மற்றும் 28 வசனங்களை எடுத்து வாசி. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஓடும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆம் அருமையானவர்களே, அதன் நிமித்தமாக தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கின்ற வேளையில அதனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் அருமையானவர்களே, படைப்பு என்பது வெறும் ஆதியாகமம் 1-2 பகுதிகளிலே நிறைவு பெற்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல. ஆகவேதான் கிரியேஷன் நெவர் எண்ட்ஸ் என்பதாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். படைப்பு முடிவடைவதில்லை, படைப்பானது தொடர்கிறது. எப்படியாக தொடர்கிறது? அது மனுஷன் கடவுளுடைய சாயலை வெளிப்படுத்துவதன் வாயிலாக, கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக, கடவுள் தம்மை எப்படியாக அவருடைய சாயலை உருவாக்கினாரோ அவருடைய சாயலிலே ஒரு ஜனத்தை அல்லது ஜாதியை உண்டு பண்ணபடியாக. ஆகவேதான் அருமையானவர்களே, மனிதன் இந்த நிலையில இருந்து அவன் விலகின வேளையில அங்கே ஆதியாகம புத்தகத்திலேயே 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அங்கே நோவாவை அவர் தெரிந்து கொண்டு அவன் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க அவனை பிரத்யேகப்படுத்துகின்றார். அந்த நிலையும் மாறுபடுகின்ற வேளையிலே தான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிராமை அவர் அழைக்கிறவராய் காணப்படுகின்றார். அவனை ஆசீர்வதிக்கின்றார். அவனை எப்படியாக ஆசீர்வதிக்கிறார்? நீயும் உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மாத்திரமல்ல, அங்கே வாசிக்கின்றோம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களிலே இப்படியாக வாசிக்கலாம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதம் என்பது தொடர வேண்டிய ஒன்று. ஆனால் மனிதனுடைய பாவத்தினாலே இந்த ஆசீர்வாதமானது நின்று போகிறது, சாபமானது மனிதனுக்குள்ளாக வருகிறது. ஆகவேதான் தொடர்ந்து மனிதனுடைய வாழ்க்கையில 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், அங்கே சகோதரர்களுடைய ஒருவரை ஒருவர் கொன்று போடுகின்ற ஒரு நிலைமை. 5ஆம் அதிகாரத்தில் நீ வாசித்து பார்க்கின்ற வேளையில ஆதாமினுடைய பிள்ளைகள் கடவுளுடைய சாயலிலே அல்ல. அங்கே பார்க்கிறோம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 1-2-3 வசனங்களை வாசிக்கலாம்.
உருவாக்கினது தம்முடைய சாயலிலே தம்முடைய ரூபத்தின்படி ஒரு பெரிய ஒரு சமுதாயம் அல்லது சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த இடத்திலே பார்க்கிறோம், அதிலிருந்து மனிதன் விலகின நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே அவர் பிறந்ததை நாம் பார்க்கிறோம். மறுபடியுமாக இந்த சாயலை நாம் தரித்துக் கொள்ளும்படியாக, இந்த சாயலின் மூலமாக நாம் மாற்றப்படும்படியாக அருமையானவர்களே அவர் சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இது குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்க்கின்ற வேளையில 4-5 வசனங்களிலே இப்படியாக வாசிக்கிறோம். 3-4-5 வசனங்களிலே இப்படியாக வாசிக்கிறோம். வாசிப்போம். ஏசாயா 53:3-4-5. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய சிலுவையில இந்த அசட்டை பண்ணப்பட்ட அவரை புறக்கணித்த நிலையை பார்க்கிறோம். இதைத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில அவர் எதற்காக தம்மை தாமே வெறுமை ஆக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற வேளையில நீங்களும் நானும் உயர்த்தப்படத்தக்கதாக, நீங்களும் நானும் அவருடைய சாயலை மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் அசட்டை பண்ணப்பட்டார். இதைத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்களில நாம் வாசிக்கலாம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, ஒருவேளை படைப்பின் போது தம்முடைய சாயலை மகிமையாக நமக்கு கொடுத்தார். ஆனால் புதிய படைப்பாகும் பொழுது தம்மை தாமே வெறுமையாக்கி, எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 2ஆம் அதிகாரத்திலும் பிள்ளைகளைப் போல அவர் மாம்சமானார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நீங்களும் நானும் இழந்து போன அந்த சாயலை, அவருடைய பிரசன்னத்தை மறுபடியுமாக கொடுக்கத்தக்கதாக அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஆனாலும் அருமையானவர்களே, நாமும் அவரை அசட்டை பண்ணுகிறோம். அந்த சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில நாம் அசட்டை பண்ணுகிறோம். ஒருவேளை நான் எங்கே அசட்டை பண்ணுகிறேன் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். எங்கெல்லாம் கிறிஸ்துவினுடைய முகம் நம் மூலமாக வெளிப்படவில்லையோ, ஒருவேளை நம்மை பார்க்கிற பிறர் கிறிஸ்துவினுடைய சாயலை காணாதபடி நம்முடைய பாவமான, நம்முடைய அக்கிரமம் நிறைந்த, நம்முடைய அருவருப்பான குணாதிசயங்களை பிறர் காண நாம் வாழ்கிறோமோ, அந்த இடங்களில் எல்லாம் கிறிஸ்து மறுக்கப்படுகிறார், புறக்கணிக்கப்படுகிறார், அசட்டை பண்ணப்படுகிறார், தூஷிக்கப்படுகிறார். நம்முடைய வீழ்ச்சி அங்கே வெளிப்படுகிறது என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். அன்பானவர்களே, இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்களில் எல்லாம் நாம் விழுந்து போய் கொண்டிருக்கின்றோம், எந்தெந்த இடங்களில் எல்லாம் கிறிஸ்துவை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாம் அவரை தூஷிக்கிற மக்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாட்களில நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக மனுஷனுடைய வீழ்ச்சியில நாம் பார்க்கின்ற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய இரக்கம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக. யோவான் 3ஆம் அதிகாரத்துல 16-17 வசனங்களிலே இப்படியாக வாசிக்கிறோம்.
நம்முடைய உருக்கத்தை நம்மளை வெளிப்படுத்தும்படியாக, நம்மில வெளிப்பட செய்யும்படியாக அவர் தம்மை தாமே அங்கே வெறுமையாக்கி மத்தியில வந்திருக்கிறார். அருமையான இதை குறித்துதான் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகின்றது ஓமையில இயேசு கிறிஸ்துவானவர் விளக்குகிறதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தியில 18ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கின்றோம். அங்கே ஒரு மனிதன் அங்கே தன்னுடைய எஜமானுக்கு கடன் பட்டு இருக்கிறான். அங்கே வாசிப்போம் 23-24 வசனங்களை. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு கணக்கு பார்க்கின்ற ஒரு ராஜாவாக அங்கே கடவுள் அங்கே சித்தரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அங்கே பார்க்கும்பொழுது பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரர்கள் கணக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இதை ஆதியாகம புத்தகத்திலே நாம் எப்படியாக ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்று சொன்னால், 2ஆம் அதிகாரத்துல மனிதனை கடவுள் அங்கே ஒரு பொறுப்பிலே அங்கே வைக்கிறார். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். எதற்காக பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொன்னால், தம்முடைய சாயலை தம்முடைய படைப்புகளிலே அவன் வெளிப்படுத்தும்படியாக, அவன் பலியை பெருகும் பொழுது அவனுடைய கனிகள் மூலமாக தேவனுடைய மகிமையை விளக்கப்பட்டபடியாக அவனை அந்த இடத்திலே வைக்கின்றார். ஒவ்வொரு படைப்பிலுமே தேவனுடைய மகிமையை விளக்கப்பட வேண்டியது மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. எமில் பிரன்னர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இறையர் வல்லுநர் சொல்லுகின்ற வழியில, கடவுளுடைய படைப்பில ஒவ்வொரு படைப்புமே, ஒரு இலை முதற்கொண்டு, ஒரு செடி முதற்கொண்டு, ஒரு மரம் முதற்கொண்டு கடவுளை மகிமைப்படுத்துகிறது, கடவுளுடைய சாயலை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அநேக ஆராய்ச்சியாளர்கள் கூட கடவுளுடைய படைப்பில இருக்கிற ஒரு ஒருமைப்பாடு, மனிதனுடைய படைப்பில பார்க்கும் பொழுது மனிதன் பல செல்களிலான ஒரு உயிரினமாக காணப்படுகிறான். ஒரு தாவரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னாலும் அதிலே பல செல்கள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த செல்களுக்குள்ளாக இருக்கின்ற அமைப்புகளை பார்க்கின்ற வகையில ஒரு அக்ரிகல்ச்சர் கல்லூரியில, நம்முடைய அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஒரு காலத்துல மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்த ஒருவர் ஒரு முறை ஆலயத்தில் பகிர்ந்து கொண்ட செய்தியில அவர் சொன்ன காரியம், என்னுடைய ஆராய்ச்சியில நான் அதிகமாக நான் பயன்பட்டதற்கு அல்லது நான் வெற்றி கண்டதற்கு காரணம் வேதாகமத்தின் அடிப்படையில என்னுடைய ஆராய்ச்சியை நான் மேற்கொண்டேன். ஏனென்று சொன்னால், கடவுளுடைய படைப்புகளில ஒரு ஒழுங்கும் கிரமமும் காணப்படுகிறது. எப்படியாக வானமண்டலங்களில அதனுடைய இயக்கங்கள் காணப்படுகிறதோ, மனிதனுடைய சரீரத்தில் இயக்கங்கள் காணப்படுகிறதோ, எல்லாம் கிட்டத்தட்ட அந்த இயக்கங்களில் ஒரு ஒருமுறைப்பாட்டை காணுகிறேன் என்று சொல்கிறார். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், கடவுளுடைய படைப்புகள் ஒவ்வொன்றுமே தேவ சாயலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, மனிதன் இதில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறான். இந்த இடத்துல அதைத்தான் அவர் சொல்லுகின்றார். அங்கே கணக்கு பார்க்கும் பொழுது மனிதனை அங்கே முன்பாக நிறுத்துகின்றார். அவன் கணக்கு பார்க்கின்ற வழியில கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அந்த மனிதன் தன்னுடைய நிர்வாக குறைவினாலே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ளா என்று சொல்லுகிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அதைத்தான் பார்க்கிறோம். 25ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தேயு 10:18-25, கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால், அவன் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கின்ற வழியில 20 ஆண்டுகள் ஒருவன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானம் என்று சொல்லி சிலர் கணக்கிடுகின்றார். ஆனால் 20 ஆண்டையும் அவன் வீணாக்கி இருக்கிறான். கடவுள் கொடுத்த தருணத்தை வீணாக்கி இருக்கிறான். கடவுள் கொடுத்த தாளத்துகளை வீணாக்கி இருக்கிறான். கடவுள் பொறுமையாய் இருந்ததை அசட்டை பண்ணி இருக்கிறான். ஆகவேதான் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதிருந்தது. ஆகவே அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளை விட்டான். ஒருவேளை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். கடவுளை மனிதன் படைத்த வேளையில இந்த படைப்பினுடைய ஒவ்வொரு காரியங்களும், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, உனக்கு ஏற்ற துணையை உருவாக்குகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில இங்கே பார்க்கிறோம், ஒருவரை ஒருவர் ஆண்டு கொள்ளுகின்ற நிலைமை, ஒருவரை அங்கே படைப்புகள் விதவிதமாக
நிலைமை, தன்னுடைய வேர்வையை சிந்தி சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை, மண்ணிலிருந்து அவன் உருவாக்கப்பட்டு ஜீவாத்மாவாக மாற்றப்பட்டவன் திரும்ப மறுபடியும் மண்ணுக்கே திரும்பக்கூடிய ஒரு அவலமான நிலைமை. இதைத்தான் இந்த 25வது வசனமானது அங்கே விளக்கி காட்டுகிறது. ஆனாலும் அன்பானவர்களே, அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த ஊழியக்காரன் தன்னுடைய எஜமானுடைய பாதத்தில் விழுந்த பொழுது, அவளிடத்தில் கெஞ்சின பொழுது 27ஆம் வசனம் என்ன சொல்கிறது? வாசியுங்கள். அவனை விடுதலை பண்ணி, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி, மரணத்தினுடைய ஆளுகையிலிருந்து அவனை விடுதலை பண்ணி, அவனை ஒரு சுதந்திரவாளியாக மாற்றுகிறார். சுதந்திரவாளி என்கின்ற வேளையில அவன் யார் என்று சொல்லி பார்க்கின்ற வேளையில கடவுளுடைய பிள்ளைகளாக உடன் சுதந்திரருமாமே. இதைத்தான் பின்னாலே நாம் வாசிக்கிறோம் நிறுவப்பாடங்களில். உடன் சுதந்திரருமாய் நம்மை மாற்றுகிறார். ஒருவேளை கடவுளுடைய படைப்புகளை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற அந்த உன்னதமான அனுபவத்தை கடவுள் உங்களுக்கு விளக்க தருகிறார். எப்படியாக? மறுபடியும் அவன் என்ன கேட்கிறான்? மறுபடியும் நான் கடனை தீர்த்து விடுகிறேன் என்று சொல்லி. ஆனால் கடவுள் அப்படி அல்ல, அவனுக்கு இறங்கி அவனுக்கு மன்னித்து விட்டார் என்று சொல்லினார். ஆனாலும் இந்த மனிதன் சக மனிதனிடத்தில் எப்படியாக நடந்து கொள்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கின்ற வழியில 34, 33 முதல் 35 வசனங்களை வாசிக்கலாம். நான் உனக்கு இறங்கினது போல உன் உடன் வேலைக்கான உன்னுடன் விசுவாசிக்கு உன் சகோதரனுக்கு நீ இறங்க வேண்டாமோ என்று சொல்லி வார்த்தைக்கிறவனிடத்துல நரகத்தில அவனை தள்ளுகின்றான். வாசிங்கள். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாமல் நம்முடைய விழுந்து போனதிலிருந்து நாம் மீள முடியாதவர்களாய் மாறிவிடுவோம். இன்னும் நீங்களும் நான் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதனுடைய அடையாளம் என்ன? மற்றவர்களுக்கு இரக்கம் பாருங்கள், மற்றவர்களை மன்னிப்பு, மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வது. இதுதான் திருச்சம். அன்பானவர்களே, பொருளை இதை செய்யாதபடி நாம் எதை செய்தாலும் பரமபிதா என்ன செய்வாராம்? மன்னியாமல் போவார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்ட பாவிகள் என்பதை பிறருக்கு மன்னிப்பதன் மூலமாக தான் உறுதி செய்யும். ஆகவேதான் கர்த்தருடைய ஜெபத்தில் என்ன சொல்லுகிறோம்? சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்குதாவே உடைய ராஜ்யம் வருவதாக, தேவதாக எங்களுக்கு விரோதமாய் மன்னிக்கிறது போல அப்பதான் அழகாக ஜெபித்து விடுகிறோம். ஆனால் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், எத்தனை பேர் மற்றவர்களை மன்னிக்க முடியாத, கிறிஸ்துவை அறிந்தும் அவரை அசட்டை பண்ணுகிறவர்களாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் அவரை புறக்கணித்தவர்களாக, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றும் கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டது. அருமையானவர்களே, வீழ்ந்து போனது நாம் வீழ்ந்து போனது உண்மைதான். ஆனால் மறுபடியும் நம்முடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். மூன்றாவதாக அவருடைய நீதி வெளிப்பட வேண்டும். அருமையானவர்களே, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. வாசிப்போம். அருமையானவர்களே, நியாய பிரமாணம் இல்லாத ஒரு இடத்தை தேவனுடைய நீதி நிரப்பி இருக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட தேவ நீதி என்று சொல்கிறோம். நியாய பிரமாணத்தின்படி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே கடவுள் கொடுத்த கட்டளைப்படி நீ புசிக்கிற நாளிலே நீ என்ன செய்வாய்? சாகவே சாவாய் என்று நியாய பிரமாணம். ஆனால் தேவ நீதி என்பது இயேசு கிறிஸ்துவை நாம் புசிக்கிற வேளையில, அதைத்தான் யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் 6ஆம் அதிகாரத்தில்
நீதிமான்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முதற் காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அவரையே கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார். நியாயப்பிரமாணம் பலி செலுத்த சொல்லுகிறது. ஆனால் அதே பலி எனக்கு ஆரோசிகமாய் இருக்கிறது, அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி ஏசாயாவிலே குறிப்பிடுகிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஜீவ பலியாக கொடுத்தார். அவருக்குள்ளாக தேவ நீதி வெளிப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ரோமாபுரியாருக்கு எழுதுகின்ற அந்த நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 17ஆம் வசனத்தை வாசிப்போம். பதினெட்டாம் வசனத்தை வாசிப்போம். தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கோபத்தினாலே நாம் எரிந்து நாசமாகாதபடி நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவரை, பரிசுத்த ஆவியானவரை, தேற்றரவாளரை நம் மத்தியிலே அனுப்பியிருக்கிறார். எப்படியாக? கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட நாட்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவம், கிறிஸ்துவிலே வாழ்கின்ற அந்த அனுபவம் அருமையானவர்களே நம்மை தேவ நீதிக்குள்ளாய் கொண்டு. ஆனால் இந்த கிறிஸ்துவை நாம் புறக்கணிப்போம் என்று சொன்னார். இந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒருவேளை விலக நாம் இடம் கொடுப்போம் என்று சொன்னார். அன்பானவர்களே, தேவ நீதி, தேவ கோபாக்கினைக்கு உட்படக்கூடிய மக்களாய் நாம் காணணும். அங்கே திருச்சபையில லெந்து காலங்களில் ஒவ்வொரு முந்தைய சொல்லியிருக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஏறெடுக்கப்படுகின்ற ஒரு ஜெப, ஒரு ஆராதனை உண்டு. இத்தாலியா போன்ற ஒரு ஜெபம், தேவ கோபாக்கினை கூறல் என்று சொல்லுவோம். இந்த எல்லாம் திருச்சபையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அந்த ஆராதனை நடத்தும். இதெல்லாம் நடைபெறவில்லை. ஆனால் இந்த தேவ கோபாக்கினை என்பது நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒன்று. தேவ நீதி என்பது நமக்கு முன்பாக இருக்கின்ற இன்னொன்று. ஆனால் நாம் எதை தெரிந்திருக்கிறோம்? இன்னும் விழுந்து போனவர்களாக தேவ கோபாக்கினைக்கு நம்மை ஆளாக்கி கொண்டிருக்கிறோமா? அல்லது நான் விழுந்து போனேன் என்பதை அறிந்து தேவ நீதியிலே வெளிப்படும்படியாக, கிறிஸ்துவிலே மகிமைப்படும்படியாக நான் இடம் கொடுக்கிறேன். நம்மை நாம் ஆராய்வோம். தலைகளை தாழ்த்தினவர்களாய் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? எங்களை அன்பாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் ஜீவனும் நல்லதான். எங்கள் சுயத்தில, எங்கள் சுய நீதியில, எங்களுடைய சுய கட்டுப்பாடில நாங்கள் தொடர்ந்து வாழாதவர்கள், வாழ்ந்து எங்களை நம்மளை அழித்துக் கொள்ளாதவர்கள், வீழ்ந்த நிலையிலேயே விழுந்து கிடக்காதவர்கள், ஆண்டவரே உடைய நீதி வலது கரத்தினாலே நாங்கள் தாங்கப்பட, நாங்கள் ஏற்கப்பட, சுமக்கப்பட, உடைய மகிமை அண்டையிலே வழிநடத்தப்பட இந்த நாட்களில் கிருபை பாராட்ட சொன்னோம். ஆமா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அருவருப்பான காரியம், நீர் ஆலோசிக்கமாய் காணுகின்ற காரியம், எங்களையும் உண்மையும் விலக்கி கொண்டிருக்கிற உடைய சன்னிதானத்தை விட்டு விலகி ஓட செய்து கொண்டிருக்கிற காரியங்களில் நாங்கள் விலகி உண்மை நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்க இந்த நாட்களில் கிருபை பாராட்டு தொழுகைகளோடு இடைப்படும் காக்கும் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தாமே. ஆமென். திருச்சபையார் அறிவிக்க வேண்டியதான சில பொதுவான அறிவிப்புகள்.
வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். தொடர்ந்து 10 மணிக்கு நடைபெறுகிற ஆராதனை காலை மாலை ஆராதனை முறைப்படி நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 17ஆம் தேதி சாம்பல் புதன்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு விசேஷித்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர மற்ற நாட்களிலே காலை 6 மணிக்கு பரிசுத்த நற்கருணை ஆராதனை நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலும் உங்களுடைய சுய விருப்பு காணிக்கைகளை சேகரிக்கத்தக்கதாக செல்ஃப் டினையல் உண்டியல், சுய விருப்பு காணிக்கை உண்டியல் உங்களுக்கு ஒரு நாட்களில் விநியோகிக்கப்படும். அதில் உங்களுடைய சுய விருப்பு காணிக்கைகளை சேகரிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே பிடிஎஸ்சி சேகரிப்பதற்கான பைகளும் ஒரு நாட்களில் விநியோகிக்கப்படும். அதையும் ஒரு நாட்களில் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 17ஆம் தேதிக்கு தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் லெந்து கால சிறப்பு வெள்ளி ஆராதனையாக நடைபெறும். ஆகவே திருச்சியின் மக்கள் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் சித்தமானால் வருகின்ற லெந்து காலங்களில் சிறப்பு ஆவிக்குரிய கூட்டங்கள் நடைபெறுவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அசர பண்டிகையை சிறப்பாக நாம் கொண்டாடினோம். ஒருவேளை அநேக கேள்விகள் எழுப்பினது. ஒருவேளை இந்த கொரோனா காலங்களிலே பல்வேறு விதமான குறைவுகள் உள்ள இந்த சூழ்நிலைகளிலே நாம் எப்படி இந்த அசர பண்டிகையை நடத்த முடியும் என்று சொல்லி நினைத்தோம். ஆனால் அருமையானவர்களே, மிக சிறப்பாக கடவுள் இதை நடத்தும்படியாக அவர் எல்லா விதமான காரியங்களையும் அவர் அனுகூலமாக ஆக்கி வந்தார் என்பதற்காக அவருக்கு நாம் அதிக நன்றியுள்ளவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். இதிலே பொறுப்பாக இருந்த மக்களை அதிகமாக நான் பாராட்டுகிறேன். குறிப்பாக இதற்கு கன்வீனராக இருந்து மற்ற மக்களையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக செயலாற்றின திரு டேவிட் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு கூட கன்வீனர் கோ கன்வீனராக இருந்து செயல்பட்ட மிஸ்டர் ஜெயசீலன், மிஸ்டர் யோகு, மிஸ்டர் குருசாமி, இப்படி பலர், எல்லோருடைய பெயரையும் நான் சொல்லவில்லை, தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்கள், டயசிசன் கவுன்சில் உறுப்பினர்கள், சபை அலுவலர்கள் அனைவருமாக இணைந்து சிறப்பாக நடைபெற நீங்கள் ஒத்துழைத்தீர்கள். குறிப்பாக திருச்சியின் மக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உதாரணமான காணிக்கைகளை கொடுத்தது மிக சந்தோஷமான ஒரு காரியம். அவருடைய கலெக்ஷனுக்கு போய்விட்டு வந்து சொன்ன காரியம் என்னன்னு சொன்னால், சிலர் எப்படி இந்த சூழ்நிலையில அவர் காணிக்கை கொடுப்பார்கள் என்று சொல்லி இருந்தாலும் அவருடைய இல்லத்துக்கு செல்ல வேண்டும் என்று சென்ற பொழுது மிக சந்தோஷமாக உற்சாகமாக தங்களுடைய காணிக்கைகளை அநேகர் கொடுத்ததை என்னோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நாளில் அந்த உணவு வழக்கம் போல பரிமாறப்படுவது ஒருவேளை அதுவே கடினம் என்று நினைத்தோம். ஆனால் பாசலில் கொடுப்பது இன்னும் கடினமான ஒரு காரியம். அதற்கான ஆயத்தங்கள் தேவை. அதற்கான ஒருவேளை பயிற்சி நாம் முதலாவதாக நாம் செய்கின்றோம். ஆனாலும் மிக சிறப்பாக இதில் செயலாற்றின பெண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கு அதிக நன்றிகளை நான் கூறிக்கொள்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பாக வந்து அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து அதை துடைத்து காய வைத்து அந்த நாளில் பேக்கிங்க்கு அதிகமாக உதவி செய்தார்கள். ஆண்களில் அநேகர் வாலண்டியர்ஸாக வந்து உதவி செய்தீர்கள். அவருடைய குறித்த நேரத்தில் தயாராகி விடுமா என்று சொன்ன ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஆனால் மிக சிறப்பாக செய்தீர்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பாடல் குழு ஒன்று சிறப்பான பாடல்களை நமத்திலே வந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். முன்பே நான் சொன்னது போல பிஎல்சி ஆலயத்தினுடைய கமிட்டி உறுப்பினரும் அந்த ஆலயத்தில் வயலின்ஸ்டாக இருக்கிற மிஸ்டர் ஜான் அவர்கள், மிஸ்டர் ஜோயல் கவிக்குமார் அவர்கள், மிஸ்டர் ஃபெய்த் அவர்களோடு கூட இணைந்து உடனே நாம் நினைக்கலாம் ஏதோ ஒரு நாளில் வந்து பாடிவிட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் பாடல்குழுவில் வந்திருந்த ஒரு சிலர் சொன்ன காரியம், இரவு 9:30 மணி வரை அவர்கள் சில இடங்களில் இருந்து இதற்கான பாடகர் பயிற்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். ஃபெய்த் அவர்கள் சொன்ன ஒரு காரியம், ஏன் எங்களால் குறிப்பிட்ட எண்ணிக்கை இவ்வளவுதான் வருவார்கள் என்று சொல்லி எங்களால் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால், நாம் இதுதான் இந்த கொரோனா பீரியடுக்கு அடுத்ததாக முதலாவதாக நடத்துகிற நிகழ்ச்சி. வெறும் வாட்ஸ்அப்பில் நாங்கள் போட்டோம் செய்திகள், அவ்வளவுதான். ஆங்காங்கே இருந்தவர்கள் சரியான
சிறப்பாக அமைய அவர்கள் ஒத்துழைத்தார்கள் என்று சொன்னார். உண்மையாகவே பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர்களையும் அவருடைய குழுவினரையும் அதிகமாக வாழ்த்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் கூட நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான பரிசு கடந்த ஞாயிற்றுக்கிழமையில கொடுப்பதாக இருந்தோம். கடந்த வருஷத்தில் அவர்கள் நம்முடைய திருமண அளவிலான தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக கடந்த வாரத்தில் வைத்திருந்தோம். ஆனால் நிகழ்ச்சி அதிகமாகி இவருடைய ஆராதனை நேரம் எடுத்துவிடும் என்று சொல்லி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் ஆராதனையில பரிசு பெற்ற பிள்ளைகளுக்கு ஆலயம் மூலமாக ஊக்க பரிசு கொடுக்கப்படவிருக்கிறது. ஆகவே நம்முடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை நீங்கள் அணுகி அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் ஆராதனையில பங்கு பெற்று அதற்கான பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போலவே கடந்த ஆண்டில வானமுலம் மூலமாக நடைபெற்ற வேதாந்த தேர்வில் நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அதற்கான பரிசு கொரோனா பீரியட்ல கொடுக்கப்பட்டிருந்தது. அதை சரியாக கொடுக்க முடியவில்லை. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் ஆராதனையில பரிசு பெற்றவர்களுக்கு அந்த பரிசுகள் கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அசனத்துல மீதியான பொருட்களை ஒரு பேக்கில் ஒரு கண்டெய்னரில் வைத்து அதை இந்த ஆராதனைக்கு பிறகு அதை கொடுக்க வைக்கிறார்கள். ஒரு பார்சலினுடைய விலை 300 ரூபாய் என்று சொல்லி அதை கொடுத்து வேகத்திலே அல்ல 300 ரூபாய் கொடுத்து அதை நீங்கள் வாங்கிக்கொள்ள ஆராதனைக்கு பிறகு அதை வாங்கிக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கை சமயத்தில் ஒருவருடைய நன்றி காணிக்கை, தசமபாகங்கள், ஸ்தோத்திர காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் முன்பாக வந்து பலிபீடத்திலேயே உங்களுடைய காணிக்கைகளை வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செலுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் வந்து அங்கே முழங்கால் படிக்கும் பொழுது சற்று இடைவெளி விட்டு முகக்கவசம் அணிந்தவர்களாக முன்பாக வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிறவர்களை நாம் நினைத்து ஜெபிப்போம். நம்ம மத்தியில் அவர் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து எழுந்து நிற்கும்படியும் வேண்டாம் கேட்டுக்கொள்கிறேன். 7ஆம் தேதி மிஸ் டானிஷா ஈவ்லின், மிஸ்ஸஸ் உஷா ராணி குணசேகர், மிஸ்ஸஸ் வனஜா அதிசயராஜ், மிஸ்ஸஸ் பேபி பிரேமா. 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் நிவேதிதா டேவிட், மிஸ்டர் ரவிக்குமார், மிஸ் எபனேசர், மிஸ்ஸஸ் ஞான செல்வி விக்டோரியா, மிஸ் காஞ்சலி. 9ஆம் தேதி மிஸ்டர் பி ஜெயக்குமார், 10ஆம் தேதி மிஸ்டர் விக்டர் பால், மிஸ்ஸஸ் நிர்மலா பாலசிங், மிஸ்ஸஸ் சாரதா, மிஸ்டர் விவேக் சாலம். 11ஆம் தேதி மிஸ்ஸஸ் எலிசபெத், 12ஆம் தேதி மிஸ்டர் செல்லதுரை, மிஸ் நான்சி நிரோஷா, மிஸ் பியோனா சச்சின், மிஸ்ஸஸ் கேரலின் நான்சி. 13ஆம் தேதி மிஸ்டர் சி பிரேம்குமார், மிஸ் கே பெலிஷியா எமிமா கிளாடிஸ், மிஸ் ஷீபா மெரிஷா, மிஸ்டர் கிங்ஸ்டன், மிஸ்ஸஸ் கலாவதி சத்ய தேவி. இந்த வாரத்தில் நம்முடைய திருமண ஆண்டை அனுசரிக்கிறவர்கள் 7ஆம் தேதி மிஸ்டர் அதிசிராஜ், மிஸ்ஸஸ் ஜீவா. 8ஆம் தேதி மிஸ்டர் பி ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் ஜே முத்துக்கனி, மிஸ்டர் சாமுவேல் பாண்டி, மிஸ் ரோஸ் கனி. 9ஆம் தேதி மிஸ்டர் H.A. எலியேசர் பிரான்சிஸ், மிஸ்ஸஸ் ஹேமா பிரான்சிஸ், மிஸ்டர் எஸ் பிரவீன் ராஜசேகர், மிஸ்ஸஸ் ஷாலி ஃப்ளோரா, மிஸ்டர் எஸ் ரவிக்குமார், மிஸ்ஸஸ் மர்லின் அன்னதாய், மிஸ்டர் நரேந்திரன், மிஸ்ஸஸ் லில்லி ரோஸ். 12ஆம் தேதி மிஸ்டர் ஏ பால்ராஜ், மிஸ்ஸஸ் தேனமால், மிஸ்ஸஸ் ரமேஷ், மிஸ்ஸஸ் ரின்சி, மிஸ்டர் ஏஆர் பிரதீஷ், மிஸ்ஸஸ் ரூபி அனிகா, மிஸ்டர் ஜேம்ஸ் பால், மிஸ்ஸஸ் மேரி ஜேம்ஸ். 13ஆம் தேதி மிஸ்டர் எல் ஜீவராஜ், மிஸ்ஸஸ் கலா ஜீவராஜ், மிஸ்டர் ஜே ஜோசப், மிஸ்ஸஸ் ஜாக்லின் ஃப்ரீடா, மிஸ்டர் உதயகுமார், மிஸ்ஸஸ் மர்லின். இவர்கள் யாராவது இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக சபையாக நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பின் நேச தகப்பனே, என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கடந்த ஆண்டுகளிலே
ஆசீர்வதியும். இதுபோல அநேக ஆசீர்வாதமான ஆண்டுகளை உங்களுக்குள்ளாக காணலாம். தங்களுடைய திருமண ஆண்டை அனுசரிக்கிற விடையை நான் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை கட்டுகிறவர் எழுப்புகிறவர், தொடர்ந்து குடும்பங்களை கட்டி எழுப்பி மகிமைப்படுத்த சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த காலை வேளையில் இடைபெறுகிறோம். குடும்பங்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெருக்கமான ஆசீர்வாதங்களை கட்டியிருக்கிறார். இந்த நாட்களில் தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அவர்களை கிருபையாய் கண்ணோக்கி பாருங்கள். விசேஷமாக தனக்கு அருமையான தாயாரை விளக்கு கொடுத்திருக்கிற திருமதி பமேலா மங்கள்ராஜ் அவர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன். அதே போலவே திருமதி லில்லி மனோகரன் அவர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன். தங்களுக்கு அருமையான தாயாரை விளக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த இழப்பு பெரிது சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய மன ஆறுதலையும் தேர்தலையும் விசுவாச பாதையில தொடர்ந்து வழிநடத்துதலையும் தொடர்ந்து கட்டளையிட்டார். இன்னும் ஆண்டவரே, ஆஸ்பத்திரிகளிலே வீடுகளிலே இருந்து சிகிச்சை பெற்று வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். கிருபையாய் இரக்கமாய் கண்ணோக்கினார். தொடர்ந்து ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனும் நல்லதாகவே. ஆமென். கடந்த வாரத்தினுடைய காணிக்கை விவரங்கள். அசன ஆராதனையினுடைய காணிக்கை 24,600 ரூபாய். 1ஆம் தேதி அன்று சேகரிக்கப்பட்ட காணிக்கை 3,410 ரூபாய். 1ஆம் தேதி சர்வீஸ் டேங்க் ஆஃபர் ஃப்ரீ 28,510 ரூபாய். அசனத்தினுடைய கவர் காணிக்கை 6,100 காணிக்கை கவர் காணிக்கை 61,540 ரூபாய். சந்தாவாக செலுத்தினது 58,000 ரூபாய். ஹார்வெஸ்ட் டியூஸ் 600 ரூபாய். சண்டே ஏல விற்பனை 350 ரூபாய். வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை காணிக்கை 490 ரூபாய். திருமண அறிக்கை. நம்முடைய சபையைச் சேர்ந்த திரு பொன்சேகர் அவர்களின் குமாரன் செல்வன் டி சாம் பிரின்ஸ் அவர்களுக்கும் சிஎஸ்ஐ செயின்ட் மார்க் சர்ச் மூக்கு பேரில் போதக சேகரம் தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தைச் சேர்ந்த திரு ஜே பாக்கியராஜ் அவர்களின் குமாரத்தி செல்வி மினிப்பா டெய்சி அவர்களுக்கும் பரிசுத்த மேய்விவாகம் நடைபெற போகிறது என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நம்முடைய சபையைச் சேர்ந்த திரு ஜான் வெஸ்லின் சன்னா மிஸ்டர் காசி ராஜன் அவர்களுக்கும் சிஎஸ்ஐ செயின்ட் ஜான் சர்ச் பல்லடம் போதக சேகரத்தைச் சேர்ந்த திரு பொன்ராஜ் அவர்களின் குமாரத்தி செல்வி பெனிட்டா அவர்களுக்கு பரிசுத்த மேய்விவாகம் நடைபெறப் போகிறது என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. அறிக்கையில வாசிக்க கேட்ட இவர்கள் இந்த பரிசுத்த மேய்விவாகத்திற்கு உட்படக்கூடாதபடி நியாயமான தடையாவது காரணமாவது உங்களிலே யாருக்காவது தெரியுமானால் அதை எழுத்தின் மூலமாக இந்த சபையின் போதகருக்கு தெரியப்படுத்தலாம். அறிக்கையில வாசிக்க கேட்ட இந்த அருமையான பிள்ளைகளுக்காக இவருடைய இல்லற வாழ்க்கைக்காக ஒரு நிமிடம் தலைவை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பின் தாப்பனே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற வழியில உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த இவர் மூலமாக பிறருடைய ஆசீர்வாதத்தை பெற்று உம்மை விசுவாசிக்க இல்லற வாழ்க்கையை ஏற்படுத்தினீரே. இப்பொழுதும் அறிக்கையில வாசிக்க கேட்ட இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய விசுவாச வாழ்க்கை வெளிப்படட்டும். உம்முடைய மகிமையின் பிரசனத்தை இவர் உணரட்டும். அநேகர்கள் மூலமாக ஏற்றுக்கொள்ளட்டும். இவருடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். உடன்பிறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் இவைகளை வேண்டி விரும்பி இருக்கிறோம். உங்கள் அன்பின் இயேசு தகப்பனே. ஆமென். தொடர்ந்து கீர்த்தனைகளில் 74 மற்றும் 75வது கீர்த்தனை பாடலை நம்முடைய காணிக்கை பாடலாக எழுந்து நின்று பாடுவோம். உங்களுடைய நன்றி காணிக்கைகள், உங்களுடைய ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்களை பலிபீடத்தில் படைக்கலாம். அந்த நேரத்தில் பொதுவான காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கை சேகரிக்கப்படுகின்ற அதே சமயத்தில் வரிசையாக, அதாவது ஒவ்வொரு ரோவாக முன்பாக வந்து உங்களுடைய திருவிருந்துக்கான திருவிருட்சாதனைகளை அப்பத்தையும் ராஜரசத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ள முன்பாக வந்து அதை எடுத்துக்கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தாமே இந்த சமூகத்தில் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை இரக்கமாய் ஏற்று அங்கீகரியும் படைத்த எங்களையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தாமே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். இரண்டாவது லித்தானியாவை நம்முடைய விண்ணப்பமாக நாம் ஏறெடுக்கலாம். ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் பிறகு சபையாருடைய மறுமொழி கர்த்தாவே கிருபையால் இரும். அறத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்மாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல் வாழ்வுக்காகவும் அவைகளை ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாக ரஸ்லம் என்னும் நம்முடைய பிரதம பேராயரும் தீமோத்தி ரவீந்திரன் என்னும் நம்முடைய பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அதிகாரம் வைப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தில் நின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒரு இடத்திற்கு வரவழைத்தனுடைய மகத்துவங்களை காட்டும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை வேண்டும் யாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. இவ்வுலகத்தில் அவரை சேவித்து இப்போது நோய் பெற்றிருக்கும் அவரது அடியார் அனைவரோடு கூட நாம் அவரது முடிவற்ற மகிழ்ச்சியின் நிறைவில் பங்கு பெற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தை ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, திருச்சபை எல்லா நிலைகளிலும் மனிதனுக்காகவும் சன்னிதியில் நான் ஏழைக்க விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தலும் ஒவ்வொரு அங்கத்தினரும் தம் தம் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தேவபக்தியோடும் ஊழியம் செய்ய அனுகிரகிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இதோ சாரோடு பாசம் எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது ஒரே பற்றி நம்ம எல்லாருக்கும் புரிய முடியாது. அநேகரான நாம் குறைவும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். உலகார்ப்பணிகளாய் ஜெபிப்போம். இயேசுவே,
எடுத்து சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசிகள், உங்களுக்காக கொடுக்கக்கூடிய என்னுடைய சரீரம் என்னை செய்கிறார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் பாடுங்கள், இது பாவப்படி உண்டாக அவனை வாசிக்கப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய எங்களுடைய ரத்தம், இதை பாடப்படுவதெல்லாம் என்னை நினைவுக்கு இதை செய்யுங்கள் என்று திருவள்ளுவர் கூறினார். மரணத்தையும் மையான வைப்பதிலையும் மரமேறுதலையும் நினைப்பதும் அடையாளாகி நாங்கள் அவனை கட்டளையின்படியே அவர் திரும்ப வருவதும் அவனை நினைப்பதும் இதை செய்கிறோம். அவனை நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எனக்கு முதலாவே நமக்கு நாம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நான் ஆசீர்வதிக்கிற பாத்திர கிறிஸ்துவின் ஐக்கியமாயும் இருக்கபடியும் எங்களை இருந்த அப்பத்தையும் பிரார்த்தனையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்பட வேண்டும் என்று தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாருக்குள்ளே வளரவும் இருந்துச்சு. அவரோட பரிசுத்த ஆவியும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையும் தாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மையும் நினைக்கின்றாவதாக. ஆமென். நமது ரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரை நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோம். மரண மண்டலங்களில் இருக்கிறதாவே நம்முடைய அபாத்திரமே உணர்வுள்ளாய் கடந்து வருகிற ஜபத்திலே பங்கு கொள்ளலாம். எனக்கு உள்ள கர்த்தாவே நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தை ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. ஆயத்தமாயிருப்பவர்கள் இதில் பங்கு கொள்ளலாம். உங்களுக்காகத்தானே கல்வாரி சிலுவையில அன்று விற்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சரீரம் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகவே காத்துக் கொள்ளுகிறது. இப்பொழுது அப்பத்தை எடுத்து அவருடைய திருச்சரீரமாக விசுவாசத்தோடு கூட உட்கொள்ளுங்கள். உங்களுக்காகத்தானே கல்வாரி சிலுவையில அந்த சிந்தப்பட்டதான இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தம் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகவே காத்துக் கொள்கிறது. இப்பொழுதும் ராட்சசத்தை நமக்காக சிலுவையிலே செஞ்ச ரத்தமாக விசுவாசத்தோடு வருகிறீர்கள்.
விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டவாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமை உள்ள